மாணவ தங்கங்களா நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் வரும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 6, 7, 8, 11, 12 இந்த 9 லெசன்ல இருந்தா நமக்கு வந்து இந்த வட்டம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் எதுலேருந்து வரலாம் அப்படின்னா 6, 7, 8 அந்த 3 லெசன்லேருந்து நமக்கு ப்ராப்ளம் வரலாம். அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதோட அடிஷ்னலாக இதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 11 அண்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி ஃபைன் பண்ணுறது கொடுப்பாங்க. ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு கம்பல்சரி பற்றி கவலை கிடையாது. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா புக் பேக்ல எது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்புறம் புக் இன்சைட்ல என்ன கொஸ்டின்லாம் வரும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் 9 யூனிட்டுக்கும் இதில் நான் போட்டிருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? யூனிட் 1 மெட்டலர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். புக் இன்ல நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்குரிய ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன், சைனட் லீச்சிங், சிமெண்டேஷன், ஆசிட் லீச்சிங், இந்த மேக்னடிக் செப்பரேஷன், இந்த செப்பரேஷன் மெத்தட் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ரோஸ்டிங், கால்சினேஷன், ஸ்மெல்டிங், அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ரிடக்ஷன், இது ரெண்டுக்குமே ஆட்டோ ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளோட படிங்க. வான் ஆர்கிள் மெத்தட், மான் ப்ராசஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்து இருக்கும் வேன் ஆர்கிள் மெத்தட், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ யூனிட் 2ல வந்து பார்த்தோன்னா தங்க என்ன கொடுத்துருக்கேன்னா புக் பேக்ல எதெல்லாம் நான் படிக்கணும், அதிக கவனம் கொடுத்து படிக்கணும்ன்ற கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஜே வரை இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எழுதி பழகிக்கோங்க. ஏன்னா கம்பல்சரியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில். ஏன்னா 2 கொடுத்து கம்பல்சரி கொடுத்து 3 மார்க் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரியாக்ஷன் திரும்ப எழுதி பாருங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். புக் இன்சைடில் நீங்கள் கவனம் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்கே ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த போது அட்டென்ஷன் பண்ணி படிங்க, மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம். யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மேக்ஸிமமாக எல்லாமே ரீசனிங் கொஸ்டினாக இருக்குது, அதனால் தவிர்க்க முடியல. அந்த மாதிரி கொடுத்து இங்கே நான் சொன்ன கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் 23 இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 13 வரைக்கும் நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரியாக்ஷன் எழுதணும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பழகிருங்க. ஏன்னா கம்பல்சரி நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த புக் பேக் புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல கொஞ்சம் அதிக கேள்விகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆஸ்வால்ட் ப்ராசஸ், அப்புறம் ஹோம் சிக்னல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டெக்கான் ப்ராசஸ், இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் மெத்தட், இதெல்லாம் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ் நான் எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஒன்வேர்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் நோபல் கேஸை லைன் பை லைனாக படிச்சிருங்க. அப்புறம் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின், இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரியா? அடுத்து யூனிட் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல புக் பேக்ல கொஞ்சம் அதிக கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நான் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 8th கொஸ்டின்ல A to F வரையும் இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு ரியாக்ஷன்ஸ் எழுதி பழகணும், பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் புக் இன்சைட்ல நீங்க கவனம் தர வேண்டியது கொடுத்துருக்கேன். அது மட்டும் ஹோம் ரோத்ரே ரூல்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்சிசியல் காம்பவுண்ட், குரோமைட் குளோரேட் டெஸ்ட், அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான், அப்புறம் ஜீஸ்லன் அட்டாக் கேட்டலிஸ்ட் 1 கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் அது கவனம் கொடுத்து படிங்கயா. இப்போ யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்லாம் அதிக கவனம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புக் இன்சைடில் நீங்கள் படிக்க வேண்டியது ஐசோட்ரோபி, அனைசோட்ரோபினா என்ன, அப்புறம் கிறிஸ்டல் லாட்டிஸ்னா என்ன, பிராக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்புறம் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி தான் என்ன இருக்குன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்குது. புக் இன்சைடில் சிம்பிள் கியூபிக்கும் ஃபேஸ் சென்டர் கியூபிக்கும் இருக்குது. அதை நீங்கள் ஒரு வட்டம் எழுதி பார்த்துருங்க. அப்புறம் ZNO வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, ஹீட் பண்ணால் ஏன் எல்லோவா மாறுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இம்பியூரிட்டி டிஃபெக்ட் படிச்சுக்கோங்க. இம்பியூரிட்டி டிஃபெக்ட் வந்து புக் பேக்கில் இல்லை, புக் இன்சைட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து டிஃபைன்ற மாதிரி கொஸ்டினும், அப்புறம் இன்டகிரேட் ரேட் லா ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் ரியாக்ஷன், ஜீரோட ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப் பீரியட், இது எல்லாமே இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆஃப் ரேட் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் டிஃபரன்ஷியல் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. என்னன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ், அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் மாலிகுலாரிட்டிக்கு உள்ள டிஃபரன்ஸ், அதை நல்லபடியாக படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஏன்னா புக் பேக்ல என்ன இருக்குன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா என்ன, அதோட எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. ஆஃப் லைஃப் பீரியட்னா என்ன, அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க புக் பேக்ல. புக் இன்சைட்ல ஜீரோ ஆர்டருக்கு நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட், அதையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல நீங்க அதிகம் கவனம் கொடுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, அதோட படிச்சுக்கோங்க. புக் இன்சைட்னு பார்த்தோம்னா கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்னா என்ன, அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH, ஏன்னா டிஃபைன் pH மட்டும் தான் இருக்கு. இந்த ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் வாட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பஃபர் சொல்யூஷன், பஃபர் கெப்பாசிட்டினா என்ன,
ஹெண்டர்சன் ஹைசன்பர்க் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சிருங்க. அப்புறம் சால்ட் ஹைட்ராலிசிஸ்னா என்ன, அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு ஆசிட் பேஸ் கான்செப்டுக்குரிய லிமிடேஷனையும் படிச்சுக்கோங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அர்கினியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, லவ்ரி பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, லூயிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வாங்க யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இதுல புக் பேக்ல நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபைண்ட் ஏபி அப்படின்னு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துறணும். அதை தவிர்த்து நான் கொடுத்துருக்க இந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கொஞ்சம் புக் இன்சைடு இதுல வந்து 21 கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எதனால ஏதாவது ஒன்று கம்பல்சரியில் கேட்டல வந்து பார்த்தீங்கன்னா லூகாஸ், விக்டர் மேயர்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸ்டேஸ் ஆஃப் ரூல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்வான் ஆக்சிடேஷன் நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னு அந்த நேமிங் ரியாக்ஷன் அந்த ரூலுக்குரிய பேஜ் நம்பரையும் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக எடுத்து என்ன பண்ணலாம், படிச்சு விட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி பாருங்க. ஈக்குவேஷனில் கண்டிஷன் இருந்தால் கம்பல்சரியாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மார்க் இருக்கு. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், அப்புறம் ரீமன் டீமன் ரியாக்ஷன், டாலின் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதோட முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் அடிக்கடி கேட்குறாங்க. ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அதை ஒரு இடம் பார்த்துக்கோங்க. அதில் யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா யூசஸ்ல ஏதாவது ஒன்று வரதுக்கு இருக்கு. அப்புறம் அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால், அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்லாம் ஒரு வட்டம் என்ன பண்ணீங்கன்னா படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். புக் பேக்கில் நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதே மாதிரி அந்த புக் பேக்கில் 15th கொஸ்டினில் 1 to 10 வரை இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒரு வட்டம் படித்து எழுதி பார்த்துருங்க. ஏன்னா அதில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. புக் இன்சைடு இங்கே சார் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா எதை கேட்பாங்க அப்படின்றது தெரியாது நமக்கு. நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு இதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 34 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 34 கொஸ்டின்ஸ் தான் அப்படி நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், மலைச்சிட வேண்டாம். ஏன்னா எல்லாமே ரியாக்ஷன் பேசிஸாக இருக்கிறதா. நீங்கள் ஒரு வட்டம் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எழுத முடியும். அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதில் 2 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம், இன்னொன்று வந்து கன்னிசாரோ மெக்கானிசம். ரொம்ப 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 முக்கியம். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படித்து மெக்கானிசம் எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னு பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் ஒரு வட்டம் படித்து எழுதி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த புக் இன்சைடில் கொடுத்துருக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நல்லா படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா கம்பல்சரியில் நமக்கு ப்ராப்ளம் ஒரு வாய்ப்பு இருக்கனால அந்த 6, 7, 8 அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 11, 12 ஃபைண்ட் ஏபி அப்படின்னு இருக்குல்ல, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தது போக அப்புறம் வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸை படிங்க. புக் பேக்கில் நான் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்க்கு அதிக கவனம் கொடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் 70க்கு 70 மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி மாணவ தங்கங்களா.